அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ. பாதி நேரம் நான் விளையாடுனதே கிடையாது, போலிங் தான் போடுவேன். இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர்தான். ஐயா, என் வாழ்க்கையே அதுதான். சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். என் வாழ்க்கையே அப்படி தாங்க போகுது. சுனாமியில் தான் ஸ்விம்மிங் அடிச்சுட்டு இருக்கேன். 16 வயசில் நான் சினிமாக்குள்ளே வரும்போது இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு கேட்டேன். இந்த சினிமாவில் இன்னும் ஸ்விம்மிங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் சார்பா அவங்க சொல்லுவாங்க, சொல்லுங்கப்பா. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக என்ஜாய் பண்ணுவான் சார். கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான் நானு. பாத்தீங்களா? சின்ன வயசுல. ஆனா என்னுடைய அண்ணா தான் இன்னும் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். சேட்டை பிடிச்ச பையன் தாங்க நான். ஆனால் என்னை விட சேட்டை பிடிச்ச பையன் எங்கள் அண்ணன் செல்வராகவன். எங்களுக்குள்ள என்டர்டெயின்மெண்ட் நாங்க 2 பேர் தான். கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது டாஸை போங்க அடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிடுவாரு. சின்ன வயசில் கிரிக்கெட் ஆட போவோம். எப்படியோ போங்காட்டம் ஆடி டாஸை வின் பண்ணி எங்கள் அண்ணன் ஆட ஆரம்பிச்சிடுவார். ஒரு 3 மணி நேரம் நான் பால் போடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பேட்டை போட்டுட்டு ஓடிடுவார். பாதி நேரம் நான் விளையாடுனதே கிடையாது, போலிங் தான் போடுவேன். அதுக்கப்புறம் 20 பைசா 30 பைசா 4 வீட்டில் இருக்கிற காசை எடுத்து சேர்த்து வைப்பேன். அது மொத்தமாக ஒரு 4 ரூபா 5 ரூபா ஆகும்போது மொத்தமாக திருடிட்டு போய் அதை போய் எங்கள் அண்ணன் செலவு பண்ணிவிடுவார். அவர் ஃபோட்டோ கூட நிற்க கூச்சப்படுவார். பார்க்க தான் அமைதியாக இருப்பார். ஆனால் அவர் என்னை விட சேட்டை பிடிச்ச பையன். இந்த தம்பிங்களை டார்ச்சர் பண்ணுறதுல அண்ணனுங்களுக்கு என்னதான் சந்தோஷம் இருக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர்தான். ஓகே, இந்த அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ.